மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தர்பூசணி வித்துட்டு இருக்காங்க. நம்ம கையில காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி கேட்க போறோம். அப்படி தர்பூசணி தந்தாங்கன்னா இந்த 100 ரூபா அவங்ககிட்ட தர போறோம். ஓகே, போயிட்டு கேட்கலாமா? நம்ம வீடியோவை ஏகப்பட்ட பேர் பாக்குறீங்க, ஆனா யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க அண்ணன்கிட்ட போயிட்டு தர்பூசணி அண்ணன்கிட்ட போயிட்டு, ஆனா இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு தர்பூசணி வேணும், ஆனா கையில காசு இல்ல, இங்கதான் பக்கத்துல வீடு இருக்கு, டைம் இந்த வேலையில வரும்போது கண்டிப்பா தந்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கு அண்ணன் கொஞ்சம் கூட மயசு வைக்காம சிரிச்சுக்கிட்டே சரி தரம்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நம்ம கிட்ட ஒரு பீஸ் போதுமாடா அப்படின்ட்டு கேட்டாரு. இல்ல நான் கொஞ்சம் கூட பெப்பர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரு சரிடா தம்பி போட்டு கொடுக்குறடா உனக்கு இல்லாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம கையில கொடுத்தாரு. டீ சாப்பிட்டா டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி இது வேற மாதிரி அப்படின்றது தான் இருந்தது. இப்போதான் இந்த வீடியோட ட்விஸ்டே இருக்கு. இந்த ஒரு தர்பூசணி பீஸுக்கு 100 ரூபா கொடுக்க போறோம் அப்படின்றது அவருக்கு தெரியாது. சரி வாங்க அவர்கிட்ட போய் கொடுப்போம். அவர்கிட்ட போயிட்டு என் கையில காசு இருந்ததுன்னா நான் சும்மா சொன்னேன் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்னேன். அவரு இல்லப்பா பரவாயில்லப்பா வச்சுக்கப்பா அப்படின்ட்டு சொன்னாரு. எல்லாம் காசை வாங்கிட்டு ஒண்ணு பண்ணாரு பாருங்க.